ஆண்டவருடைய நாமம் மகிம்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட சேசுவதமாக நல்லது ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள பிதாவாகி தேவன் நமக்கு உதவி செய்வாராக. என்றென்றைக்கும் தேவனுடைய நினைவில் இருப்பது யார்? அல்லது தேவனுடைய மனதில் என்றென்றைக்கும் மறைக்காமல் இருப்பது யார்? அற்புதமான ஒரு வார்த்தை. என்றென்றைக்கும் தேவனுடைய நினைவில் இருப்பது யார்? நிறைய சொல்லுவாங்க, என் இருதயத்துல நீங்க இருக்கிற, நான் எப்பொழுதும் நினைக்கிறேன், நான் நிற்கும் போதெல்லாம் நீங்க வர்றீங்க, நான் நினைச்ச உடனே நீங்க இந்த கனவுல வந்துடுறீங்க, நினைவுல வந்துடுறீங்க, நேர்ல வந்துடுறீங்க, இப்படி பலரை சொல்லுகிறதே நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா? ஆனா வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஆண்டவர், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானா இருக்கிறவர், சர்வத்துக்கும் தெய்வமா இருக்கிறவர், அவருடைய மனதுல, அவருடைய நினைவுல, அவருடைய யோசனையில, அவருடைய சிந்தனையில இருப்பவர்கள் யார்? அருமையான ஒரு வார்த்தை. என்றென்றைக்கும் தேவனுடைய நினைவில் இருப்பது யாரு? நீங்களா யாரு? உதாரணமாக நாம் பார்க்கிறோம், நம்ம ஏரியா கார்பரேட்டர் அல்லது கவுன்சிலர், வார்டு மெம்பர்னு வச்சுங்களா. ஒரு கவுன்சிலர், ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பி, ஒரு சிஎம், ஒரு பிஎம், கவர்னர், அந்த பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய கேபினெட்ஸ், இப்படி பல துறையில இருக்கக்கூடிய மனிதர்கள் நமக்கு தெரியும். அவருடைய பேர்களை சொல்லுவோம், அவருடைய சரித்திரங்களை சொல்லுவோம். பட் நாம் யாருன்னு அவர்களுக்கு தெரியுமா? அவருடைய நினைவுல நாம் இருக்க முடியுமா? இதுதான் கேள்வி. ஆனால் தேவனுடைய நினைவுல என்றென்றைக்கும் அப்படியே இருந்து போன சிலர்கள் உண்டு. ஆனால் அந்த லிஸ்ட்ல நீங்க போய் சேர முடியுமா அல்லது நாம் சேர முடியுமா என்று நாம் கேள்வியாக எழும்பக்கூடும். எனக்கு அருமையானவர்களே, அந்த லிஸ்ட்ல நாம் போவதற்காக தான் அந்த லிஸ்ட்டை நமக்கு ஆண்டவர் பைபிள்ல அழகாக நமக்கு எழுதி கொடுத்து இருக்கிறார். இட் இஸ் ஒண்டர்ஃபுல் பைபிள், காட்ஸ் வேர்ட். ஆகவே பைபிள் நமக்கு போதிக்கும் பாடங்கள் ரொம்ப அற்புதமான ஒரு பாடங்களாகவே இருக்கிறது. ஆகவே லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 54, 55 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்போம். என்றென்றைக்கும் தேவனுடைய நினைவில் இருப்பது யார்? நீங்களா நானா? இந்த சப்ஜெக்ட் படிச்ச உடனே நமக்கு அருமையான சத்தியத்தை வழங்கி கொண்டு நாம் யாரா இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம், எங்க இருக்கிறோம், யாருடைய நினைவுல நாம் இல்லை, யாருடைய நினைவுல நாம் இருக்கிறோம் என்பது குறித்து தெளிவான அருமையான பாடம். இந்த பாடம் நமக்கு நல்லதொரு அருமையான ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும், நல்லதொரு ஆலோசனை கொடுக்கும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 54, 55. நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தார் என்றால், யார் இந்த வார்த்தை சொல்றது என்றால், அருமையாக இயேசு கிறிஸ்து பெற்றெடுத்த மரியாள், அந்த தாய் சொல்லுகிற வார்த்தையாக இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். அதோடு கூட எலிசபெத்து தாயும் இருக்கிறாங்க. எலிசபெத்தும் மரியாளும் இருவரும் உறவுகள், சொந்தக்காரங்க. ஒரு சந்தித்த பிற்பாடு, அந்த மலைநாட்டுல மரியாமா போயிட்டு எலிசபெத்தை சந்தித்த பிற்பாடு 6 மாதமாக கர்ப்பமா இருக்கக்கூடிய அந்த எலிசபெத் அம்மா அவர்களை வாழ்த்தி அவர்கள் பேசுகிற ஒரு வார்த்தை, இந்த வாழ்த்துதலும் இந்த வாழ்க்கை கிடைத்ததற்கும் என் ஆண்டவர் காரணமா இருக்கிறார், என் ஆண்டவருடைய தாய் என் இடத்துல வந்திருக்கிறாங்கன்னு சொன்ன உடனே அது பிற்பாடு மரியாம்மா பேசுகிற வார்த்தையில நாம் கவனிக்கிறோம். ஆகினால் 46 பாருங்கள். அப்பொழுது மரியாள், என் ஆத்மா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனின் களி கூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ, இது முதல் எல்லாம் சந்ததிகளும் என்ன பாக்கியவது என்பார்கள். வல்லமுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அவருடைய இரக்கமும் அவருக்கு பயந்தவர்களுக்கும் தலைமுறையாக உள்ளது அவருடைய இரக்கங்கள். அதுக்கு பிற்பாடு தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார். இருதய சிந்தையில் அகைந்து உள்ளவர்களை சிதறடித்தார். பலவான்களை ஆசனத்திலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். பசி உள்ளவர்களை நன்மையினால் நிரப்பி
ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையா அனுப்பிவிட்டார். நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடி ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து தம்முடைய தாசனாகி இஸ்ரவேலை ஆதரித்தார். வசனம் பாருங்க, அற்புதமா இருக்குது பாருங்க. என்றென்றைக்கும் உதவி செய்தார், என்றென்றைக்கும் இரக்கம் செய்தார் ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்று சொல்லப்படுகிறது. அருமையானவர்களே, ஆபிரகாம் யார்? ஆபிரகாமுடைய சந்ததி என்ன? ஆபிரகாமுடைய பேரை ஆண்டவர் நினைவில் என்றென்றைக்கு வைத்திருந்தார். எத்தனை தலைமுறை, எத்தனை தலைமுறை. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம், அந்த அதிகாரத்துல அபிராம் என்றதான பேரை ஆண்டவர் ஆபிரகாம் என்று மாற்றி, சாரா என்ற பேரை சாரால் என்று மாற்றி, ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக, ஒரு ஆவிக்குரிய தாயாக நம்மளை உருவாக்கி வைத்தார். ஆபிரகாமுடைய அடிச்சவடியில நடக்கிறவர்கள் ஆபிரகாம் சந்ததிகள். இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் ஆபிரகாம் சந்ததிகள். பிதாவாகி தேவனை பின்பற்றுகிறவர்கள் ஆபிரகாமுடைய சந்ததிகள் என்று சொல்லி பைபிள் நமக்கு அழகாக வர்ணித்து அழகாக நமக்கு சொல்லுகிறத பார்க்கிறோம். எனவே அருமையானவர்களே, எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் முதற்கொண்டு 12ஆம் வசனம் வரையும் வாசிக்கிறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8 முதல் 12 வாக்கியங்கள் என்ன வாசிக்கிறோம் என்றால், ஆபிரகாம் விசுவாசத்தினாலே தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் கடந்து போனான். ஆகவே தேவன் அற்புதமாக உன் தேசத்தையும் தகப்பனும் தாயும் விட்டு, உன் தகப்பனுடைய தேசத்தை விட்டு, உன் தேசத்தை விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ, உன்னை பெரிய ஜாதி ஆக்கவே, பூமியில் உள்ள சந்ததிகள் எல்லாம் உனக்குள் ஆசரிக்கப்படும். நீ யாரு ஆசீர்வதிக்கிற அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க, யாரு சபிக்கிறாய் அவர்கள் சபிக்கப்பட்டிருப்பாங்க. பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். கிறிஸ்துவின் சந்ததி உனக்குள்ள வரும் என்று சொல்லி வாக்குத்தத்தங்களை கொடுத்து ஆண்டவர் அனுப்பினும் பொழுது கீழ்ப்படிந்தவராய், விசுவாசம் உள்ளவராய், தான் போகும் இடம் என்னதென்று ஆண்டவருடைய வார்த்தை நம்பி கடந்து போனதை எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8 முதல் 12 வாக்கியங்களை வாசிக்கிறோம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வாக்கியங்கள், ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வாக்கியங்கள். ஆண்டவர் தரிசனத்துல, ஆண்டவர் சொப்பனத்தை காண்பித்து, தரிசனத்துல அந்த அருமையா நட்சத்திரங்களை காண்பித்து, உன் சந்ததிகள் இப்படி இருக்கும், ஆற்று மணலை காண்பித்து, இந்த கடற்கரை போல உன்னுடைய சந்ததிகள் இருக்கின்ற வாக்குத்தத்தங்களை கொடுத்து அவனமாகவே ஆபிரகாமுக்கு 100 வயதுல ஈசாக்கு கொடுத்தா. ஈசாக்கு மூலமாக அற்புதமாக யாக்கோபையும் ஏசாவையும் கொடுத்தான். அந்த சந்ததிகளை ஆசீர்வதித்து ஏசாவுக்கு 13 பிள்ளைகள், அல்லது ஒரு ஒரே ஒரு பெண் பிள்ளை 12 கோத்திரங்களை கொடுத்தான். அவருடைய சந்ததிகள் எகிப்திலிருந்து வரும்பொழுது புருஷல மாத்திரம் 6 லட்சம் பேர், பெண்களும் 6 லட்சம் 7 லட்சம், பிள்ளைகள் 2 கூட எத்தனையோ லட்சம், 25 லட்சம், 40 லட்சம், எத்தனையோ லட்சங்களாக ஆண்டவராய் தேவன் ஆபிரகாம் ஒரே ஒரு மனிதன் அழைத்து சந்ததியை பெருகு செய்ததை நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 13, 14, 15 ஆகிய வசனங்களில உன்னுடைய சந்ததியார் அந்நிய தேசத்துல 400 ஆண்டுகள் அடிமைகளா இருப்பார்கள். 400 ஆண்டுகள் அடிமைகளா இருந்த பிற்பாடு யாத்திராகமம் 2ஆம் அதிகார கடைசி வசனத்துல அவருடைய கூக்குறுதல், எகிப்து தேசத்துல அடிமைகளாக இருக்கிறார்கள். அடிமைகளாக ரொம்ப வேதனைப்படுகிற நேரத்துல அவர்கள் கூக்குரல, அவர்கள் பெருமூச்சே, அவர்கள் சத்தத்தை ஆண்டவர் கேட்டார். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 7, 8, 9 ஆகிய வசனங்களில அவர்கள் படுகிற பாடுகளை நான் பார்த்தேன். அவர்கள் இடுகிற கூக்குரலை நான் கேட்டேன். அவர்கள் வேதனைப்படுகிறத நான் பார்த்தேன். அவர்கள் விடுதலாக்கும்படியா நான் இறங்கி வந்திருக்கிறேன். மோசே, நீ ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறா, வா என்று 40 வருஷத்துல ஊழியத்திற்கு அழைத்தார். எகிப்துல 40 வருஷம், வனாந்தரத்துல ஆடுகளை மேய்த்து கொண்டு 40 வருஷம், இப்போது 40 வருஷம் இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலாக்கி பாலும் தேன் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு போகும்படியா மோசையை அழைப்பு ஆச்சரியமான காரியம். அங்க என்ன வாசிக்கிறோம் என்றால், யாத்திராகமம் 2ஆம் அதிகார கடைசி வசனத்துல யாக்கோபின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர்களோடு கூட உடன்படிக்கை பண்ணின ஆண்டவர் 400 வருடங்களுக்கு பிற்பாடு அவரை நினைவு கூர்ந்து தேவன் 4வது தலைமுறைக்கு பிற்பாடு மோசையை அழைத்து எகிப்திலிருந்து அவர்கள் விடுதலாக்கி கொண்டு வருகிறத நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய நினைவுல என்றென்றைக்கும் அப்படியே இருப்பது யார்? நீங்க ஆண்டவருடைய நினைவில் இருக்கிறீங்க. நீங்க வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டீங்க. ஆண்டவர் வாக்கு கொடுத்தா, ஆனா அவங்க சந்ததி எத்தனை தலைமுறை ஆனாலும் அந்த தலைமுறைகளை மறக்காமல் அவங்க மேல உங்களுக்கு வருகிற, உங்க சந்ததியில வருகிறத தவறி போனாலும்
மீண்டும் அடுத்த சந்ததி மேல தவறி போனாலும் அடுத்த சந்ததி மேல ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை பலிக்கும். ஆண்டவருடைய வார்த்தை விழுந்து போகாது, வீணா போகாது. ஒரு நாள் இட்டாவில் ஒரு நாள் அது கனி கொடுக்கும். ஆகதான் தேவனுடைய நினைவில் இருப்பது யார்? என்றென்றைக்கும். ஆகவே இன்றைக்கும் ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் சொன்னாலே போதும் அவருக்கு நினைவு வந்துடும். நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, நீங்க யாருங்க? எங்க ஊருக்கெல்லாம் போனோன்னா எங்க அப்பா பேரை சொல்லும், அதுக்கு அடுத்தது எங்க தாத்தா பேரை சொல்லணும். அந்த கரப்பன் பேருங்க, அப்படியே அவன் பேர் என்னடா ஆனுவாங்க. அதுக்கு அடுத்தது அவங்க பையன் சாந்தப்பன் தானே, ஆமாங்க. அவன் மகனா நீ தேவதானமா, ஊழியம் செய்றியா, வாயாப்பா உட்காரு சாப்பிடுங்க. அப்போதான் உறவு கொண்டாடுவாங்க பாருங்க. அப்போ நம்முடைய முற்பிதாக்கள் பேரை சொல்லும் பொழுது ஞாபகம் வந்துடும். ஆனா பைபிள் பிரகாரமா பரலோக தேவனுக்கு யார் பேரை சொன்னா ஞாபகம் வரும் தெரியுமா? எங்க தாத்தா பேர் அப்பா பேரை சொன்னா ஞாபகம் வரும். அவங்க எல்லாம் ஆண்டவரை துதிச்சவர்கள், ஆண்டவருக்குள்ள இருந்தவர்கள். இட் இஸ் வண்டர்ஃபுல், கிறிஸ்துவனுடைய சந்ததி. ஆனால் அதை காட்டிலும் அவருடைய நினைவுல நின்று போனது யார் என்றால் ஆபிரகாம். ஆதாம் இருக்க வேண்டிய இடத்துல ஆபிரகாம் இருக்கிறார். ஆகியதான் ஆபிரகாம் தேவனே என்று நம்ம ஜெபிக்கிறோம். அவர் ஒரு புறஜாதி. அவர் ஒரு புறஜாதியிலிருந்து ஆண்டவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு வந்தவர். கலாத்தியர் 3:7 விசுவாசிகளின் தகப்பனானார். விசுவாசிகளின் தகப்பன் அவர். அற்புதமான ஒரு சந்ததியாக நாம் இருக்கிறோம். ஆகியனாலதான் நான் ஆபிரகாம் சந்ததி, ஆபிரகாம் ஆசீர்வாதம் எனக்கு வேணும் என்று சொல்லி அநேகர் விசுவாசத்துல ஜெபிக்கிறது பார்க்கிறோம். ஆகியனாலதான் கலாத்தியர்ல வாசிக்கிறோம், ரோமர்ல வாசிக்கிறோம் 4 கலாத்தியர்ல அந்த சரித்திரங்களை படிச்சீங்களானாக்கா, கிருபின் பிரகாரமாக விசுவாசத்தின் மார்க்கத்தாரா இருக்கிறவர்கள், கீழ்ப்படுகிறவர்கள், ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாதம் அவனுக்கு மாத்திரமல்லாமல் நமக்கும் சொல்லப்பட்டிருக்கிற என்று அற்புதமாக ரோமர் 4 கூறி இருக்கிறத பார்க்கிறோம். அவங்களுக்கு சரீர பிரகாரமா சில வாக்குத்தத்தங்கள் பழைய ஏற்பாட்டுல பரிசுத்தவான்களுக்கு, ஆனா ஆபிரகாமுக்கு சரீர பிரகாரமாகவும் வாக்குத்தத்தங்கள், ஆவிக்குரிய பிரகாரமாக வாக்குத்தத்தங்கள். அந்த சந்ததியில் இயேசு கிறிஸ்து பிறந்ததுனால அந்த வாக்குத்தத்தங்கள் இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு உண்டாகிறத பார்க்கிறோம். விசுவாச மார்க்கத்தார் ஆபிரகாமுடைய அடிச்சுவடிகளில, ஏனென்றால் இயேசு கிறிஸ்துனுடைய அடிச்சுவடிகளை நடந்தவர் ஆபிரகாம். இயேசுவை விசுவாசித்தவர், இயேசுவை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டவர், ஆண்டவருடைய நாளை காண ஆசைப்பட்டு கண்டு களி கூர்ந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவேதான் விசுவாசிகள் தந்தையானார். யூதர்களே, நீங்கள் மேன்மை பாராட்டாதீர்கள், ஆபிரகாம் என் தகப்பன் சொல்லிக் கொள்ளாதீங்க, ஆபிரகாமே ஆண்டவன் என்று சொன்னார் என்ன என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னார். நாங்க ஆபிரகாம் பிள்ளைங்கன்னு சொல்லாதீங்க, ஏனென்றால் ஆபிரகாம் என் பிள்ளைன்னு சொல்லி இருக்கிறான், ஏன் ஆண்டவர்னு சொல்லி இருக்கிறான் என்ன. ஆகவே மத்திய 3:10 மத்திய புஸ்தகம் 3 கூட வாசிக்கிறோம், ஆபிரகாமுக்கு இந்த கல்லுகளாலே பிள்ளைகளை உண்டு பண்ண அவர் வல்லவரா இருக்கிறார் என்று இந்த அருமையாக மத்தியானவர் சொல்லி இருக்கிற பார்க்கிறோம். மத்திய 3 9 ஆபிரகாம எங்க தகப்பன்னு சொல்லாதீங்க, ஆபிரகாமுக்கு கல்லுகளினாலே, எந்த கல்லுகளினாலே பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவரா இருக்கிறார். ஆகவே நீங்க ஆபிரகாம் சந்ததின்னு சொல்லி உங்களை மேன்மை பாராட்டி கொண்டு கடந்து போகாதீங்க. விசுவாசம். ஆகவே மத்தேயு 8:10 100க்கு அதிபதி விசுவாசம் உள்ளவரா இருந்தார். அந்த விசுவாசத்தை கண்டு ஆச்சரியப்பட்டு போனதை நான் பார்க்கிறோம். ஆச்சரியப்பட்டு போனார். இஸ்ரவேலருக்குள் எப்படிப்பட்டது விசுவாசத்தை நான் காணவில்லை. மத்தேயு 15:28 கானானிய பெண்மணியை விசுவாசத்தை கண்டு ஆச்சரியப்பட்டு போயிட்டார். எபிரேயர் 11:1-40 விசுவாச வீரர்கள், அவர்கள் எல்லாம் ஆசீர்வதித்தார். அந்த மார்க்கத்தர் எல்லாம் நினைவில் வைத்துக் கொண்டார். விசுவாச வீரர்களுடைய பட்டியல் அந்த பட்டியல். ஆகவே நீங்கள் விசுவாசமா உள்ளவர்களா இருந்தால் ஆபிரகாம் பிள்ளைகளா இருப்பீங்க, ஆபிரகாம் சந்ததியா இருப்பீங்க. ஆபிரகாம் சந்ததியா இருந்தால் நீங்க ஆண்டவருடைய நினைவில் எப்பொழுதும் இருப்பீர்கள். தேவனுடைய நினைவில் என்றைக்கு இருப்பது யார்? இட் இஸ் யோசித்து பார்க்க வேண்டும். ஆகவே சுருக்கமாக சீக்கிரமா முடித்துக் கொள்வது பெரிய சப்ஜெக்ட், பட் சுருக்கமாக நாம் படித்துக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆபிரகாம் ஈசாக்கு தேவனுடைய வார்த்தைகளை கீழ்ப்படிந்தார்கள். ஆதியாகமம் 22
வசனம் 1 முதல் 18 வசனங்களே ஆபிரகாமின் தீர்மானங்கள். ஈசாக்கு அப்பாவுக்கு ஃபுல் ஒபே, அவர் கீழ்ப்படிந்தார். அப்படியே ஈசாக், உன் தகப்பன் என் வார்த்தை கீழ்ப்படிந்தார், நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் 1 முதல் சில வாக்கியங்கள். இந்த கேராவூர்ல குடியேறு, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். உங்க அப்பா என் வார்த்தை கேட்டா, நீ என் வார்த்தை கேட்டா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ 100 வயதுல பிறந்தவன் உங்க அப்பாவுக்கு, நீ விதையே 100 மடங்கு ஆசீர்வதிப்பேன். கேராவூர்ல ஆசீர்வதித்தான். அபிமெலேக்கு ராஜா போராமை கொண்டார், பெலிஸ்தர்கள் போராமை கொண்டார்கள், துரத்தினார்கள். ஆனா கர்த்தர் கூட இருந்தார், ஈசாக்கோடு கூட இருந்தார். ரெகபோத் என்று பேரை வைத்தார். ஒவ்வொரு கிணற்றுக்கும் இந்த ரெகபோத் பெருகு செய்த கர்த்தர் கூட இருக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் அற்புதமான ஒரு சம்பவம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளை நம்முடைய வாழ்க்கையில தேவன் ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், 7ஆம் வசனம், 8ஆம் வசனம். ஆபிரகாம் நினைவில், ஆபிரகாம் தேவனை நினைவு கூர்ந்தார். தேவன் ஆபிரகாமை நினைவு கூர்ந்தார். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல லோத்துவுக்கு தேவனுடைய தயவு கிடைத்தது. ஆகவே உங்க அப்பாவை நினைத்து தயவு கூறுகிறார். கர்த்தருடைய பிள்ளை நம்முடைய வாழ்க்கையில ஆபிரகாமை நினைத்து தாம் பிள்ளைகளுக்கு கிருபை தருகிறார். ஆபிரகாமை நினைத்து தன்னுடைய அண்ணன் மகனாகிய லோத்துவுக்கு தயவு கூறுறார். நீங்க ஜெபிக்கிற ஜெபம் உங்களை நினைவு கூர்ந்து, உங்களை நினைத்து உங்க பிள்ளைகளுக்கு, உங்களை நினைத்து உங்க சந்ததிக்கு, உங்களை நினைத்து உங்க அகத்து வீட்டுக்கு, உங்களை நினைத்து பகத்து வீட்டுக்கு, உங்களை நினைத்து சபையாருக்கு, உங்களை நினைத்து உங்களை உறவுகளுக்கு, உங்களை நினைத்து உங்க சந்ததிகள், அக்கா, அண்ணா, தம்பி, மாமா, மச்சான், சொந்த பந்தங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால், ஆண்டவரை துதித்தால், ஆண்டவரை பின்பற்றினார், அல்லது உங்க வீட்டுக்குள்ள வந்து அவங்களை நேசித்தா, உங்கள் நிமித்தமாக தேவன் அவர்களை நினைவு கூர்ந்து ஒன்று ரட்சிப்பார், ஒன்று ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய நினைவிலே இருப்பது யார் என்று வேதம் வாசிக்கிற வண்ணமாக அற்புதமான ஒரு வார்த்தை. யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 23 முதல் 25 வசனங்களை எகிப்திலே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை நினைவு கூர்ந்து அற்புதமாக அவர்களை விடுதலாக்கினதை நாம் பார்க்கும். 400 வருடங்களாக அவர்களை நினைத்து கொண்டே இருக்கிறார், பார்த்து கொண்டே இருக்கிறார், அவர்களை கணக்கு போட்டு கொண்டே இருக்கிறார், எழுதி கொண்டே இருக்கிறார். அத்தனை சம்பளமும் 4 தலைமுறை அவர்கள் இழந்த அத்தனை சம்பளமும் கொள்ளையடித்தார்கள் எகிப்தை. அருமையானவர்களே, நீங்க எத்தனை வருஷங்களா ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க? கர்த்தர் நினைவு கூறுகிறார். முடியட்டும், வெடியட்டும்ன்றத பாடத்துல நாம் படித்திருக்கிறோம். 400 வருடங்கள் முடியட்டும், 38 வருஷம் முடியட்டும், 12 வருஷம் முடியட்டும், 70 ஆண்டுகள் முடியட்டும், சில நாட்கள் முடியட்டும், நம்முடைய துக்க நாட்கள் முடிந்து போகும். ஐயா, இந்த வருஷம் 18 வருஷமாக கூனியா இருந்த ஒரு பெண்மணி, 12 வருடாக பெரும்பாடுள்ள பெண்மணி, 38 வருஷமா வேதியா இருந்த ஒரு மனிதன், எத்தனையோ ஆண்டுகளாக கை சும்பினவனாக இருந்த ஒருத்தன், குஷ்டரோகியா இருந்தவன், எத்தனையோ பேர் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்தார்கள். துக்கங்கள் சந்தோஷமா மாறினது. நீங்க இத்தனை வருடங்களாக தேவனுடைய நினைவில் இருப்பது யார்? கர்த்தர், நீங்க எத்தனையோ வருடங்களா ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க, சபைக்கா ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க, வீட்டுக்கா ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க, ஆத்த மக்களுக்கா ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க, பிள்ளைகளுக்கா ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க, கர்ப்பக்கணிக்கா ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க, வேலைக்கா ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க, எல்லா ஒரு பூமியில இருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களுக்கும் நீங்க ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க. கர்த்தர் ஒரு நாள் அதை தருவா. அதை விட அநேகருடைய ரட்சிப்புக்கா ஜெபித்து கொண்டு இருக்கிற ரட்சிப்பையும் ஆண்டவர் நினைவு கூர்ந்து அவங்களை ரட்சித்து சபையில கொண்டு வர உன் பிள்ளைக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் உன்னை நினைவு கூர்ந்து உன் நிமித்தமாகும் சந்ததிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்ம மேல் நினைவு கூறுகிற தேவனா இருக்கிறார். ஆபிரகாமை நினைத்தவர், ஈசாக்கை நினைத்தவர், யாக்கோபை நினைத்தவர், நம்ம நினைவு கூர்ந்து தேவனா இருக்கிறார். சங்கீதம் 105ஆம் சங்கீதம் வசனம் 40ஆம் வசனம் முதற்கொண்டு 45ல ஆபிரகாமை நினைத்து இஸ்ரவேலுக்கு தயவு செய்த ஆண்டவர் வனாந்தரத்துல மன்னாவை தந்தார், தண்ணீரை தந்தார். ஆண்டவர் சத்துருக்களை 31 ராஜாக்களை முறியடித்தார், 7 ஜாதிகளை சிதறடித்தார். தேவனாய் கர்த்தர் வானத்தின் வாசல்களை திறந்து, ஆண்டவராகி தேவன் அந்த வானத்தின் கதவுகளை கர்த்தர் திறந்து, வானத்தின் பொக்கிஷ சாலை திறந்து மழை தந்தார். ஆண்டவராய் தேவன் மேகஸ்தம்பம் தந்தார், அக்னி ஸ்தம்பம் தந்தார், மன்னாவை தந்தார், கண்மலை திறந்து தண்ணீரை தந்தார். ஆண்டவராகி தேவன் சமுத்திரத்தை திறந்த காடைகளை தந்தார், சமுத்திரத்தை தந்த வழிகளை திறந்தார், யோர்தானை திறந்து வழிகளை தந்தார், எரிகோக்களை முறியடித்தார், எரிகோ ஒடித்தெறிந்தார். தேவன் நம்முடைய முற்பதாக்களை நினைவு கூர்ந்தது நிமித்தமாக
உன்னையும் என்னையும் நினைவு கூறு நிமித்தமாக ஆண்டவர் அற்புதமாக, எனவே வனாந்தரத்துல மன்னாவை பாதுகாப்பு கர்த்தர் தந்து ஆபிரகாம் தூதர்களை அனுப்பி பாதுகாத்தார் ஆபிரகாமுக்கு. அருமையாக கர்த்தருடைய பிள்ளை நம்முடைய வாழ்க்கையில யோவான் 8ஆம் அதிகாரம் 37 முதல் 59 வசனங்கள், யோவான் 8ஆம் அதிகாரம் 37 முதல் 59 வசனங்களில ஆபிரகாம் பிள்ளைகளா நீங்க உங்களுடைய நற்கிரிகள் எப்படி இருக்குன்னா துர்க்கரிகளா இருக்கிறது. உங்களுடைய துர்க்கரிலிருந்து நற்கிரி செய்யுங்கள், இயேசுவை நம்புங்கள், என்ன நம்புங்க. ஆபிரகாம் என்ன நம்பினார். நீங்க உங்கள் துர்க்கரியை விட்டு நற்கிரிகளை செய்ய இயேசு கிறிஸ்து கடிந்து கொண்டார். லூக்கா 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல சகேயு தேவனுடைய பிள்ளையா மாறிவிட்டார். லூக்கா 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல அந்த வசனங்களை வாசிக்கிறோம். அற்புதமாக ஒரு ஒரு வாலிப மக 18 வருஷமா கூனியா இருக்கிற பெண்மணி 10 முதல் 17 ஆண்டவருடைய பிள்ளையாக ஆபிரகாம் மகன், ஆபிரகாமின் மகள் ஐஸ்வர்யம் உள்ளவன். லூக்கா 16ஆம் அதிகாரம் 19 முதல் 31 வசனங்களில 24ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். லூக்கா 16:24 ஆபிரகாமை ஐஸ்வர்யம் உள்ளவன் தகப்பனேன்னு கூப்பிடுறான். இவனுக்கு எப்படி தகப்பன் தெரிஞ்சான்? ஆண்டவரேன்னு கூப்பிடு போய் ஆபிரகாமை பார்த்து தகப்பனேன்னு கூப்பிட்டு. நீங்க ஆபிரகாம பிள்ளைகளா? நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகளா? ஆண்டவருடைய பிள்ளையாக வேண்டும் என்றால் ஆபிரகாம பிள்ளையாக மாறும். ஆபிரகாமோட வழியில நடக்கணும், ஆபிரகாம விசுவாசத்தில் நடக்கணும், ஆபிரகாம் கீழ்ப்படிந்தது போல கீழ்ப்படியணும். அப்பொழுதுதான் நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளா மாற முடியும். ஆகவே தேவன் நம்ம மறக்காத தேவனா இருக்கிறார். ஆகவே எபிரேயர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல உங்களுடைய நற்கிரிகளை, உங்களுடைய நற்பண்புகளை, நீங்கள் செய்கிற சேவையை, நீங்க செய்கிற உதவியை, நீங்க செய்கிற எல்லா நற்கிரிகளை தேவன் மறந்து விடுகிறதுக்கு அந்நீதி உள்ளவர் அல்ல. எத்தனை வருஷம் ஆனாலும் எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல என்றென்றைக்கும் உங்களுடைய கிரிகள், உங்கள் கிரிகளையும் என்றென்றைக்கு ஏனென்றால் உங்கள் கிரிகளையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு செய்யும் ஊழியத்தினாலும் செய்து வருகிறதையும் தம்முடைய நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுகிறதுக்கு தேவன் அந்நீதி உள்ளவர் அல்லவே. அவர் மறக்கவே மாட்டார், அவர் வெறுக்கவே மாட்டார். ஆண்டவர் நமக்கு நினைவு கூறுகிற தேவனா இருக்கிறார். ஆகவே கர்த்தருடைய நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த தேவன் அற்புதமாக நம்மோடு கூட இருந்து நமக்கு உதவி செய்து நடத்துவாராக. என்றென்றைக்கும் தேவனுடைய நினைவில் இருப்பது யார்? என்றென்றைக்கும் தேவனுடைய மறைவில் இருப்பது யார்? என்றென்றைக்கும் தேவனுடைய அந்த ஆலோசனையில நம்ம நினைவு கூர்ந்து நடத்துகிறவர் தேவனா இருக்கிறார். ஆகையினால கர்த்தருடைய பிள்ளை நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை நாம் நினைக்கிறது மட்டுமல்லாமல் தேவன் நம்ம நினைத்து கொண்டு இருக்கிறார். தேவனுடைய நினைவில் இருப்பது யார்? தேவனுடைய ஆலோசனையில் இருப்பது யார்? தேவனுடைய யோசனையில் இருப்பது யார் என்பதை குறித்து சிந்தித்து கொண்டு செயல்படுவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all. God bless you.